தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கிராம மக்கள் பௌர்ணமி அன்னைக்கு வீட்டை விட்டே வெளியே வர மாட்டாங்கன்னா உங்களால் நம்ப முடியுதா? அப்படி அவங்க வெளியில் வந்தாங்க அப்படின்னா இரத்த காட்டேரியால் கொல்லப்படுவாங்க அப்படிங்கிறத அந்த மொத்த கிராம மக்களுமே நம்புது. ஆனால் இதையெல்லாம் கேட்காத குமார் அப்படிங்கிற ஒரு பையன் அன்னைக்கு நைட்டு பௌர்ணமி அன்னைக்கு வெளியில் போகிறான். அப்போது திடீர்னு ஒரு சலங்க சவுண்டு கேட்குது. அந்த சலங்க சவுண்டை கேட்டதும் அது பின்னாடியே அவன் போக ஆரம்பிக்கிறான். அவன் போனதுமே போய் நின்ன இடம் ஒரு ஆலமரம். அந்த ஆலமரத்துல ஒரு பொண்ணு அழகா தெரியுறா, தேவதை மாதிரி. அவளை பார்த்ததுமே இவன் அழகுல மயங்கிடுறான். அவகிட்ட கேட்குறான், நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணு சிரிக்க ஆரம்பிக்கிறா. சிரிச்சு சிரிச்சு ஒரு அழகான ஒரு பெரிய ஒரு உருவமாக இரத்த காட்டேரி மாதிரி ஆகுற. அந்த இரத்த காட்டேரியை பார்த்து பயந்து போய் என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படி குமார் கத்துறான். ஆனாலும் அது விடாம குமாரை பிடிச்சு அவனோட இரத்தத்தை உறிஞ்சு அப்படியே கொலை பண்ணுது. இந்த கிராமத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லிட்டு போங்க.